ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது. வேகமா புடிங்க. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம். ஐயா, உங்க மேல மரியாதை இருக்கு, ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா, சுதாரிச்சு வேகமா புடிங்க. 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணுங்க ஐயா. நான் தயார் ஆயிட்டேன், நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க, நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க. எல்லோரும் களத்துக்கு வருவோம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம். அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஐயா வந்து கலைக்க முடியும், வேற யாரும் வந்து கலைக்க முடியாது. அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும். அதற்கு முன்பாக இந்த 2 வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகிரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நாம் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். அது 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல